தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார வாகனமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பனையூரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்து கரூருக்கு சிபிஐ எடுத்து சென்றிருக்கிறது. கூட்ட நெரிசல் வழக்கின் விசாரணைக்காக விஜயின் பிரச்சார வாகனத்தை சிபிஐ அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னையிலிருந்து கரூர் கொண்டு செல்லப்பட்ட பேருந்தில் உள்ள சிசிடிவிகளின் செயல்பாடுகளை சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார வாகனமானது தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இது குறித்த விவரங்கள். நிச்சயமாக கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதியன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி முதல் கரூரில் உள்ள தாந்தோன்றிமலையில் உள்ள சுற்றுலா மாளிகையில் தங்கி சிபிஐ அதிகாரிகள் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக வேலுச்சாமிபுரம் பகுதியை சார்ந்த பொதுமக்கள், தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உடற்கூறு ஆய்வு செய்த மருத்துவர்கள், உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் மற்றும் காயமடைந்த குடும்பத்தினர் என பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகளானது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் வரும் 12ஆம் தேதி அன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக சம்மன் வழங்கிய நிலையில் சிபிஐ அலுவலகத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு மற்றும் ஓட்டுநர் தற்பொழுது நேரில் ஆஜராகி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சிபிஐ அதிகாரிகள் ஓட்டுநரிடம் பிரச்சாரம் மேற்கொண்ட நேரம், எந்த இடத்தில் வாகனம் நிறுத்தப்பட்டுள்ளது, எப்போது பிரச்சாரம் முடிந்து அவர் கிளம்பி சென்றார் என்று குறித்த பல்வேறு கேள்விகள் எழுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.